அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 75 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 7 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 10 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 5 உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 40 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். 10 மணிலேருந்து 2:30 வரைக்கும் இருப்பாங்க. அதே போல் 7:30 PM-லேருந்து 11:30 வரைக்கும் இருப்பாங்க. அதே போல் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கையை பொறுத்தவரையில் 955 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 281 ரூபாய் 90 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதா அப்படின்னு அதை செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியேறுங்க. அதே போல் பேங்க்குடைய பேர், அவங்க சொன்ன ரேட்டு, இதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு 350 ஃபில்ஸ் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டண ஆதாயமே இருக்குது. அதே போல் தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல்ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ் லாபமாக இருக்கும் கட்டணத்திலேயே. ஏன்னா அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் தொடர்ந்துமே 1.25 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 250 ஃபில்ஸ் கூட லாபமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க, அதே மாதிரி கட்டணம் கம்மி அறவிடுறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 738 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 361 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 578 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 984 ஃபில்ஸ். மறுபடியும் 100 ஃபில்ஸால் கம்மியாகி வருது தங்க விலை. முடிந்த வரைக்கும் இந்த நாட்களில் தங்கத்தை விலை கொடுத்து வாங்குங்க வாங்குறவங்க. காணாமல் போனோர் பற்றிய தகவல். இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் காணாமல் போயுள்ளார். அதே மாதிரி இன்னொரு பெண்ணும் காணாமல் போயுள்ளார். அதே போல் நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்களா அதிகாரிகள்? அதே போல் சம்பளம் 7ஆம் தேதியோட கொடுத்தே ஆகணும், கொடுப்பாங்களா? அதே போல் வீதிகள் உடனடியாக புனர் நிர்மாணம் செய்து வருகின்ற சூழலில் உள்துறை அமைச்சகத்துக்கு இன்னும் சில
அட்வான்டேஜ் மஹபூலா பகுதிகளில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி போலியான போலீஸ் அதிகாரி ஒருத்தர் போலீஸுக்கே டஃப் கொடுத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் கைதான் மற்றும் ஜிலிப் பகுதிகளில் திடீர் தீ விபத்து. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றைய நாள் புனித ரமதான் மாதத்தின் 12வது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஷஹருடைய நேரம் பார்த்திங்கன்னா 4:43 குறைந்துள்ளது. அதே போல் இஃப்தாருடைய நேரம் 5:54 இருக்கின்றது. அதே போல் நேற்றைய தினம் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஜஹராவுடைய நார்த் வெஸ்ட் பகுதிகளில் மழை பெய்திருக்குது மதிய நேரம். அதே போல் இதோ ஈராக்கில் 1500க்கும் அதிகமான ஆடுகள் இறந்திருக்குது. கடைசியில் பாலைவனமே கடலாக மாறிய காட்சி. வானிலை ஆய்வாளரின் எச்சரிக்கை. ருதூபா, குபார் அதாவது புழுதிக்காற்று, மழை, இது மூணுமே சேர்ந்து எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பமாக போகுது. இந்த நோன்பு முடிகிறதுக்குள்ள பலவிதமான காலநிலைகளை சந்திக்க தயாராக இருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, குறிப்பாக அந்த பாலைவன பகுதிகளிலையும் இருக்கிறவங்க. الأشطة المتقلبة الجنوبية تدخل علينا الرطوبة والشمالية الهابطة، تكون الرياح المتقلبة المثيرة للغبار، فنشهد حالة عدم استقرار. وإذا كانت نسبة الرطوبة منخفضة فإن تكون أجواء سبق السريات، غبار، والأمطار فيها ضعيفة. لكن إذا كانت نسبة الرطوبة عالية وهذه المتوقعة هذا العام، ففيها إن شاء الله تكثيف عالي للغيوم وأمطار متوقعة خلال شهر رمضان المبارك، وخاصة نهاية مارس. في العشر الأواخر من رمضان متوقع أن نشهد تكثيف عالي للغيوم وأمطار تعم البلاد بإذن الله تعالى من الخفيفة إلى متوسطة الشدة، لكن قد تشتد هذه الأمطار وتستمر إذا كانت نسبة الرطوبة عالية في الجو تتجاوز 90%. فمع ارتفاع نسبة الرطوبة فنتوقع الأمطار بإذن الله تعالى، لكن إذا كانت الرطوبة ضعيفة تكون معها الأمطار ضعيفة، وموسم سبق السريات تكون أجواءه غبار مع الرياح النشطة المتقلبة وتضعف معاه فرص الأمطار، والله أعلم. குவைத் சென்ற இவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிய உதவுங்கள். சகோதரர் ரியாஸ் பிறந்த இடம் தம்பாலகாமம், கந்தலாய். திருமணம் முடித்து இருப்பது மீராவோடை, ஓட்டமாவடி. 2025 2ஆம் மாதம் 22ஆம் தேதியுடன் இவர் குவைத் சென்று சரியாக 1 வருடமாகிவிட்டது. இதுவரை இவர் தாய், தந்தை, சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள், அவரது குடும்பம், நண்பர்கள் யாருடனும் எவ்வித தொடர்பும் இல்லை. இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் 0752845552 என்ற இலக்கம் மற்றும் 075222667772 என்ற இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளுமாறு குடும்ப உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இவரை பற்றிய தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு பெண்ணும் யுவதி ஒருத்தர் நேற்றைய தினம் ஹவாலி பகுதிகளை வைத்து காணாமல் போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பெண் பற்றிய தகவல்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அவங்கள பற்றியும் தகவல்களை உடனடியாக அறிவிக்குமாறு தொலைபேசி இலக்கம் வழங்கியிருக்கிறாங்க. 96 96 22 75 95 56 10 09. ஜைனப் ரிஸ்வான் இவங்களுடைய பேர். ஹவாலி பெய்ரூத் ஸ்ட்ரீட்டில் 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி 8:30 இரவு 8:30க்கு காணாமல் போயிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். குழந்தைகளோடு இங்கே இந்த நாட்டில் இருக்கிறவங்க, பெண் பிள்ளைகளோடு இருக்கிறவங்க அதுவும் ரொம்ப கவனம். கரெக்டாக 7ஆம் தேதியோட அனைவருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மனித வளத்துக்கான பொது ஆணையகம் முதலாளிகளுக்கு எச்சரிக்கை. ஆனால் சில நேரங்களில் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தால் உடனடியாக மனித வளத்துக்கான பொது ஆணையகம்
டைரெக்டாக டீல் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுடைய வீட்டு தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் வந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் கெதி அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு சிலர் சண்டை பிடிச்சி சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் மல்லு கட்டி தான் சம்பளமே வாங்க வேண்டிய சூழலும் இருக்குது. சிலருக்கு வந்து சம்பள டேட்டுக்கு முன்னாடியே 5 நாளைக்கு முன்னாடியே சம்பளத்தையும் சில முதலாளிகள் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குது. ஆனாலும் சம்பளம் கொடுக்கலைன்னா ஒரு மாதத்தில் ஒரு நாள் பிந்தினாலும் 10 தினார் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்றது வீட்டு தொழிலாளர்களுடைய சட்டத்தில் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி உங்களுடைய சம்பளம் எப்படி கிடைக்குதுன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இதோ வீட்டு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 18 மாதத்துக்குள்ளே 30,000 வீட்டு தொழிலாளர்கள் இழந்திருக்குது குவைத். பிலிப்பைன் நிப்பாட்டப்பட்டது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் மனித வளத்துக்கான சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு டிசம்பருக்குள்ள மட்டுமே 7,80,930 தொழிலாளர்கள் அவங்களுடைய சர்வீஸ் எண்ட் ஆஃப் சர்வீஸாக மாற்றிருக்கிறாங்க, நாட்டை விட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி துபாய், குவைத் 2 நாடுகள்லையுமே ஏவரேஜாக தொழிலாளர்களுடைய தேவைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க வீட்டு தொழிலாளர்கள். இப்போ பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் இல்லாததால் நம்ம அதிகாரிகள் நம்ம நாடு சரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து நம்ம தொழிலாளர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கலாம், புதிய எக்ரிமெண்ட்டுகளையும் போடலாம். நல்ல சூழல் இது, இந்தியர்களுக்கும் இது நல்ல ஒரு சூழல். அதே மாதிரி மஹபூலா பகுதிகளில் போதைப் பொருளுடன் ஒரு நபர் கைது, அதே மாதிரி இன்னொருத்தர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஃபேக் போலீஸ், ஃபேக்கான கார்ப் மாதிரி இருந்து நிறைய திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனம். போலீஸ் அதிகாரிகள் உங்கள்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்ஸ், பணம், ஃபோன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையவே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபோன் காலில், வீடியோ காலில் யாராவது போலீஸ் அதிகாரிகள் மாதிரி உங்களோட பேசணும்னு வந்தாங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோலை கட் பண்ணி நம்பரை பிளாக் பண்ணுங்கள். ஏன்னா போலீஸ் அதிகாரிகள் ஒருபோதும் வீடியோ காலில் வந்து அதுவும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி கார்டு டீட்டெயில்ஸ், பத்தாக்கா ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கவனமாக இருங்க. அடுத்ததாக கைதான் பகுதிகளில் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்றில் நேற்றைய தினம் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இன்றைய தினமும் ஜிலேப் ஷோக் பகுதிகளிலையும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் பகிரப்பட்டிருந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சரே, எங்களை ஒவ்வொரு நாளும் சாகடிக்குது இந்த டிராஃபிக், இதுக்கு ஒரு விடிவு காலத்தை வேகமாக கொண்டு வாங்க அப்படின்னு பல மக்களும் கோரிக்கை வைக்கிற நிலைமைக்கு போயிருக்குது. குவைத்துடைய அனைத்து பகுதிகளையும் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். நேற்று அபு ஃபத்தீராவில் எங்கே கத்தா 2ல் பள்ளிக்கு பக்கத்துலேருந்து ரவுண்ட் அபவுட்டுக்கு போக முடியல, அவ்வளவு டிராஃபிக், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. எல்லா பகுதிகளிலுமே ஹைவேயாக இருக்கட்டும், நார்மல் ரோட்டாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் தான். குவைத்தில் கார்கள் அதிகரித்தது தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஒரு ஆளுக்கு இத்தனை கார் தான்ற லிமிட்டாவது கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 5வது ரிங் ரோடு 2 சைடும் 2-வே ஓப்பன் ஆகி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ரோடு ஓப்பன் ஆகிருக்குது. ஆனால் சில இடங்களில் என்னப்பா ஹைவேக்களில் ஸ்பீட் பம்பெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 7வது ரிங் ரோடும் கடைசியாக வீடியோவில் வருது பாருங்கள். ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. தயவுசெய்து ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள். புதுசாக போட்ட ரோடு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, என்னப்பா பள்ளமெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் இருக்குது, ரோட்டில் வண்டியெல்லாம் பறக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ 5வது ரிங் சாலை வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பி வச்ச சகோதரருக்கு ரொம்ப நன்றி. அதே போல் 2 சைடும் ஓப்பன் ஆகியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்கள்லையாவது இந்த 5வது ரிங் ரோடு 5th ரிங் ரோடுடைய டிராஃபிக் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
ரோட்டு பாருங்க, செஞ்சுட்டு இருக்கேன் அந்த ரோட்டு. செவன்த் ரிங் ரோடு யூசர்ஸ் ரொம்ப கவனம். நேற்றைய தினம் நான் கூட ஜபராக போயிருந்தேன் காய்கறி வாங்கிறதுக்காக. பாபாவோட அந்த ரோட்டில் தான் போனோம். போகும்போது ஏதோ டிராஃபிக்ன்றது இல்லை, டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னா பள்ளம். ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, ஆனாலும் அந்த லைன் தான் மிகவும் டேஞ்சரான லைன். ஏன்னா பெரிய கனரக வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருந்த லைன் அது. அந்த ட்ராக் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகி பெரிய பெரிய பள்ளங்களோடு இருந்தது. சில இடங்களில் இன்னமும் பள்ளம் அப்படியே தான் இருக்குது. பக்கத்துலேருந்து ஒரு 2 சவல் 3 சவல் மண்ணாளி அந்த பள்ளத்தில் போகிறதுக்கு கூட அதில் இருக்கக்கூடிய அந்த பணி அமைச்சகத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் இன்ஜினியர்களுக்கும் ஒரு மைண்டு வருது இல்லை. பக்கத்தில் அப்படியே ஒரு சவல் எடுத்து 2-3 சவல் மண்ணாளி இந்த பக்கம் போட்டாலே அந்த பள்ளங்கள் வந்து நிறைஞ்சிடும். வாகனங்கள் போகும் போக அந்த டயர் அந்த பதிய இறுகிடும். அதை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நேற்று பார்க்குறேன் அவ்வளோ பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்குது. அந்த ஒத்த ட்ராக்கில் தான் போயே ஆகணும். இரவு நேரங்களில் பயணிக்கிறீங்கன்னா ரொம்ப கவனம். அதே மாதிரி 7வது ரிங் ரோட்டில் முடிந்த வரைக்கும் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாகவே போய்க்கோங்க. கரணம் தப்பினா இரணம் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மோசமான ரோடாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் கிளியர் ஆகட்டும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக்